ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து என்னென்ன டேங்க்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதும், ஸோ இம்போர்ட்டட் டேங்க்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதும், கஸ்டமைஸராக நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டேங்க்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பீட்டா டேங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பீட்டா போடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டபுள் பீட்டா ஹவுஸ். ஸோ இது வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினி அக்வாரியம். ஒரு சிங்கிள் பீட்டா போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த மினி அக்வாரியம் சொல்லிட்டு இது இருக்குது. இது நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. முன்னே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசான டேங்க் வந்து இது வந்து மினி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, டேபிள் அக்வாரியம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் டேபிளாக வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு பீட்டா போட்டு அழகாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது மினி ஸ்கொயர் டேபிள் அக்வாரியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் டேங்க். ஸோ இது வந்து பேக்கப் சம்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பீட்டா டேங்க் சொல்ல முடியாது, நம்ம வந்து டெட்ராஸும் போட்டுக்கலாம். குட்டியாக இருக்கக்கூடிய ஸ்மால் கோல்டு ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 பீசஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதிகப்படியாக வந்து இதில் போட முடியாது, பிகாஸ் வந்து இது பேக்கப் சம்ப் அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பேக்கில் போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மாடல். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்புல்ட்டாக வந்து லைட்டு வந்துடும், பேக்கில் பார்த்தீங்கன்னா சம்ப் வந்துடும். பேக்கில் வந்து சம்ப் வந்துடும். இது இங்கே வந்து மீடியாஸ் போட்டுக்கிற மாதிரி, இங்கே ஸ்பாஞ்ச் போட்டுக்கிற மாதிரி. இது வந்து மோட்டார் செக்ஷன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மோட் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இது வந்து சேஞ்சபிள் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஃபுட்டு போகிறதுக்கு வந்து இது மாதிரி திறந்துக்கலாம். பேக்லேயே உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துறதுனால ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஒரு 4.5 இன்ச்சஸ்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இதில் நீங்கள் சிங்கிள் பீட்டாக போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் சாயில் செட்டப்பில் போட்டு மினியாக உங்களுக்கு வந்து, ஏன்னா லைட் வந்து நல்லா பவராக இருக்கிறதுனால நீங்கள் சின்னதாக ஒரு பிளான்டட் மாதிரி, ஒரு செமி பிளான்டட் மாதிரி நீங்கள் வந்து டேங்க் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி இருக்கும், ஹைட்டு வந்து ஒரு 1.5 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இது ஒரு இம்போர்ட்டட் டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RS எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ஒரு இம்போர்ட்டட் டேங்க். இதுலேயே பார்த்தீங்கன்னா இம்புல்ட்டாக வந்து ஃபில்டர்ஸுமே மேலே வந்துடும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு லைட்டுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்புல் சிஸ்டம், மோல்டிங் டேங்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸில் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது. இது வந்து 2 feet இன்ட்டு 1.5 இன்ட்டு வித்து பார்த்தீங்கன்னா 1. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ பெட்லேயும் இருக்குது, RS எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கல் தான். RS எலக்ட்ரிக்கலில் 580A மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 2 feet இம்போர்ட்டட் டேங்க்கும் ப்ளஸ் வந்து 1.5 feet ஒரு இம்போர்ட்டட் டேங்க் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் வந்து நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ். ஸோ கஸ்டமைஸ்டு கிளாஸ் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயின் கோபின் கிளாஸில் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறோம். இது வந்து 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு ஹைட்டு, லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 இன்ச்சு. இது வந்து டாப்போடையும் வாங்கிக்கலாம், நீங்கள் டாப்லாமே வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு இது வந்து 2 அடிக்கு 1.25க்கு 1, சரிங்களா. இது வந்து 6 mm கிளாஸு. இதுவும் ஜெயின் கோபின் கிளாஸ் தான். நம்ம பண்ணக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ஜெயின் கோபின் கிளாஸஸ் தான். ஸோ இம்போர்ட்டட் டேங்க்ஸ் நான் ஆல்ரெடி காமிச்சாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடல் இருக்குது. இது வந்து 2 அடிக்கு, இந்த டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடிக்கு 1.5 அடிக்கு 1 அடி அகலம், சரிங்களா. இது வந்து 6 mm கிளாஸஸ். ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி 3Dயில் வாங்கினா கூட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 feet டேங்க். 3 feet டேங்க் பார்த்தீங்கன்னா 10 mm கிளாஸில் நம்ம வந்து செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நிறைய பேர் 3 feet டேங்க் கேட்குறதுனால நம்ம ரெடியிலே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். எல்லாமே கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்குமே பாருங்கள், சிலிக்கான் ஃபினிஷிங்லாம். இது வந்து 10 mm கிளாஸஸ், ஜெயின் கோபின் கிளாஸஸில் 10 mm கிளாஸஸ், சிலிக்கான் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி டேங்க்ஸ்லாம் தேவைப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்ன அதே மாதிரி டேங்க்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேலம் கஸ்டமருக்கு மட்டும்தான், அதாவது வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து டேங்க் வந்து பாசிபிள். இது வந்து ஷிப்பிங் பண்ண முடியல. நான் 2-3 வாட்டி ஷிப்பிங் பண்ணி பார்த்துட்டேன், கண்டிப்பாக பிரேக் ஆகுது. ஸோ அது வந்து பாசிபிள் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை. கொரியர்லேயும் சரி, ஒரு ட்ராவல்ஸ்லேயும் சரி வச்சு விட்டால் பிரேக் ஆகிடுது எப்பயுமே. ஸோ அதனால் நம்ம வந்து நேரில் வந்து ஷாப்புக்கு வந்து பிக்கப் பண்ணி போகிற கஸ்டமருக்கு மட்டும்தான் வந்து இந்த கிளாஸ் டேங்க்லாம், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஷாப்புக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். லைட்டும் ப்ளஸ் வந்து இந்த கஸ்டமைஸ்டு டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டு, ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களோட நீடை பொறுத்து தான். ஸோ வந்து நான் டெமோ வச்சுருக்கேன்.
ஸோ எந்த ஃபில்டர்ஸ் போட்டால் எந்தெந்த மாதிரி வந்து வாட்டர் கிளாரிட்டி வந்து மாறும் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து நான் எல்லாமே டெமோ வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்புக்கு வரக்கூடிய பர்சனுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பெஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து எப்பயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது, சூப்பராக இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்குமே வந்து எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற சர்வீஸுமே நம்ம வந்து ப்ராப்பராக கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ராடக்ட் தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஷாப்போட அட்ரஸும் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்கு வாங்க. ஏன்னா வந்து வெளியூரில் கூடிய கஸ்டமர்ஸ்லாம் வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுறாங்க. இன்னும் சேலம் மக்கள் வந்து அந்தளவுக்கு இன்னும் விசிட் பண்ணல, சரிங்களா? ஸோ சேலம் மக்களையும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.